ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore Jesus said again, very truly I tell you, I am the gate for the sheep. Gate for the sheep. ஆடுகளுக்கு வாசல். I am the gate. Whoever enters through me will be saved. They will come in and go out and find pasture. அவரிடத்திலே அண்டுகிறவர்களுக்கு நல்ல மேய்ச்சலை தருகிற தேவன். அதுவும் எங்கன்னா அவர் வாசலா இருக்கிறார். அந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களுக்கு அந்த ஆடுகளுக்கு உரிய பாதுகாப்பு அங்க கிடைக்கிறது. வாசல் என்ன செய்யும்? வாசல் ஒருத்தரை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த வாசலை தாண்டி ஒருத்தர் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உள்ள நம்ம பிரவேசிச்சிட்டோம்னா அந்த வாசலுக்குள்ளார நம்ம தேவ ஆசீர்வாதம் என்கிற வாசலுக்குள் பிரவேசித்து விட்டோம் என்றால் நம்மை எந்த தீமையும் அண்டினாலும், எந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள ஏதாச்சும் ஒரு திருடன் பிரயாசப்பட்டாலும், சமாதானத்தை நிலைகுலைக்க ஒரு திருடன் பிரயாசப்பட்டாலும் அது வாசல் நம்மை பாதுகாக்கிறது. அந்த வாசல் இயேசுவாக இருந்தால் அந்த வாசல் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாதுகாப்பான வாசலா இருக்கும். அவர் ஒரே ஒரு வழி, அவர் மாத்திரமே. அந்த வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல். அது வழி இடுக்கமாக தான் இருக்குது. அதில் அநேகர் பிரவேசிப்பதில்லை. ஆனால் நீங்களும் நானும் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வாசலுக்குள்ளார வந்திருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய போதனையினாலே, அவர் நம்மை வேத வசனத்தினாலே காத்து கொள்ளுகிறார். வார்த்தையான தேவன் மாம்சத்திலே வந்தார் இயேசுவாக. நானே வழி என்று சொன்னார். அந்த வார்த்தை என்ற தேவனை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய செயல்கள் அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. He is the singular access to salvation. ரட்சிப்புக்கு அவர் ஒரே ஒரு வழியாக இருக்கிறார். And he leads us to the wide open space of abundant life. அந்த இடுக்கமான வாசல் தான். அந்த வாசல் வழியாக பிரவேசித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. abundant life, பரிபூரண ஜீவன் நமக்காக காத்திருக்கிறது. அதுல எந்த இடுக்கணும் வேதனையும் இல்லாத வாழ்க்கை அது. அதை நாம பற்றி கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி நாம, இயேசுவே நீரே நல்ல வாசலா இருக்கிறீர், நான் உம்முடைய வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஆடாக இருக்கட்டும், ஆடுகளுக்கு நான் வாசல் என்று சொன்னீரே, அந்த வாசலாகிய உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன் என்று பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது.